நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பார்க்க போறோம். மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இது PHP அண்ட் MySQL பேஸ்டு ஒரு வெப் ஆப் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பை வந்து பார்த்துடலாம். எடுத்தோன்னே இன்டர்ஃபேஸ் வந்து லேண்டிங் பேஜ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். நல்லா அனிமேட்டடாக இருக்கும். இதே மொபைல் ரெஸ்பான்ஸுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பெட்டரா. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ். தென் மேலே வந்து இன்கம் பிளானை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வரும். அதே மாதிரி சாரீஸ், இவங்க வந்து சாரீஸ் தான் வந்து மெயினாக இதில் வந்து சேல் பண்ண போகிறாங்களாம். ஸோ சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல 2-3 ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் அதை மாற்றிக்கலாம். அப்புறம் கான்டாக்ட் செக்ஷன். கான்டாக்ட் செக்ஷனில் வந்து அவங்களோட நேமு, இமெயில் ஐடி இதெல்லாம் கெட் பண்ணிவிட்டு அவங்கள டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறது மாதிரி, அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி. இன்னொன்று இந்த இடத்துல அவங்களோட இமெயில் ஐடி ப்ளஸ் வந்து டெவலப்பர் திங்ஸ், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இது இல்லை, இது வந்து அவங்களோட பர்மிஷன் கேட்டு தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதையும் வந்து எடுத்து விட்ருவோம். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பட்டன் ஒன்று, சேம் அதே மாதிரி ஜாயின் பண்ணுறது எனக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜாயின் ஆகும். ரெஃபரல் லிங்க் வழியாக வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ரெஃபர் கோடு ஆட் ஆகிரும். புதுசாக இருக்கிறவங்க ஒருவேளை என்ட்ரு பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் என்ட்ரு பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் அட்மினோட அக்கௌண்ட்டுக்கு ரெஃபரல் வந்து ஆட் ஆகிரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நேம் எல்லாத்தையும் போட்டு என்ட்ரு பண்ணி ஒருவேளை லாகின் பண்ணிட்டோம்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் அப் பண்ணியாச்சு. சைன் அப் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து போகாது. சரிங்களா? இப்போ நான் அந்த அக்கௌண்ட் அந்த இடத்துல சூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் செக் 10 அண்ட் செக் 10 இதுதான் நான் ஐடி பாஸ்வேர்டாக கொடுத்துருந்தேன். நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ப்ராசஸுக்கு வந்து போயிடும். இப்போ இந்த இடத்துல யூபிஐ HHSன்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா இதை வந்து மாற்றிக்கலாம். டைரெக்டாக சோர்ஸ் கோடையே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். என்னை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இந்த இடத்துல உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடி ப்ளஸ் வந்து இங்கே பே பண்ணின ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இந்த இடத்துல சப்மிட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்தோன்னா அட்மின் பேனலுக்கு டைரெக்டாக ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து போகும். தென் இப்போ அட்மின் பேனலை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இது வந்து யூசர் பேனல் கிடையாது, அட்மின் பேனல். அப்போ தான் அந்த நம்ம இப்போ லாகின் சைன் அப் பண்ணோம் இல்லையா, அந்த யூசரை இப்போ நம்ம அப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். ஜஸ்ட் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட அட்மின் பேனல். அட்மின் பேனலுக்குமே வந்து யூசர் சைடு காமிக்க வேண்டிய சில திங்ஸை காமிக்கிறது மாதிரி வச்சிருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல வந்து காமிக்குது. பட் இதுதான் மெயின் அட்மின் பேனல். அட்மினும் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இதில் வந்து வச்சிருக்கேன். அட்மின் ரெஃபர் பண்ணது தான் இந்த செக் 1, செக் 2, செக் 3 அப்படின்ற இந்த ஐடி. இது போக அடுத்து ட்ரீ வந்து பார்க்கலாம். ரெஃபரல் ட்ரீ யார் யார்கிட்ட இருந்து எவ்வளோ வந்திருக்கு, யார் யார் இன்னும் பெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐடி அப்ரூவ் ஆனதான் அவங்களோட கமிஷனும் இங்கே வரும். அவங்க 1000 ரூபாய் கட்டி இந்த இதில் வந்து சேரணும் MLM பிளானில். இதில் சாரீஸ் வர்றது மாதிரி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து யூசர்ஸ்க்கே காமிக்கிறது. இந்த இடத்துல குயிக் மெனு இருக்குல்ல, இதில் உள்ளது எல்லாமே யூசர்ஸ்க்கே காமிக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ரெஃபரல் லிங்க் வந்து காமிக்கும். ரெஃபரல் லிங்க்ல ஜாயின் பண்ணுறவங்களும் வந்து பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அட்மின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அப்ரூவ் பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன். இதில் ஐடி அப்ரூவ் பண்ணுறது, அவங்க பேமெண்ட் போட்டிருக்காங்களா அப்படின்றத இந்த இடத்துல இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க காமிக்கும். இப்போதைக்கு நான் இமேஜ் வந்து செக்அப் பண்ணையில் அப்லோட் பண்ணலை. இமேஜை செக் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் ஐடியும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரூவ்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஐடி வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அவங்களோட ரெஃபரல் கமிஷன் யார் அவங்கள ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கும் போகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ட் பட்டன் காமிக்கிட்டீங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டான பேமெண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் இதெல்லாம் கொடுத்து. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மேனேஜ் வித்ராவல்ஸ். இந்த இடத்துல யார் யாரெல்லாம் வித்ரா பே அவுட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஓகே ஆயிரும். இப்போ இந்த கிளைண்ட் கேட்டிருக்கிறது நம்மளுக்கு சனிக்கிழமை மட்டும் எனக்கு வித்ராவை கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால சனிக்கிழமை மட்டும் தான் வச்சிருக்கோம். கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ராஜெக்ட் உங்களுக்கு சேம் ப்ராஜெக்ட் இதே மாதிரி உங்களுக்கு வராது. நீங்க கேட்டீங்கன்னா மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து நம்ம ரெடி பண்ணி தான் வந்து கொடுப்போம். MLM கான்செப்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோஸை ஜஸ்ட் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் யூசர்ஸ். இந்த இடத்துல யூசர்ஸ் எல்லாரையும் பிளாக் பண்ணணும்னு நினைச்சா பிளாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலிட் பண்ணுறதுன்னு நினைக்கிறா டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில கஸ்டமைசேஷன் அந்த இடத்துல பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மேனேஜ் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து கொடுக்க போறீங்க, சேல் பண்ணுறீங்க, என்ன விசிட் பண்ணணும் வெளியில் அப்படின்னு இந்த இடத்துல காமிக்கும். இந்த இடத்துல ப்ராடக்டோட நேமு ப்ளஸ் இமேஜ் யூஆர்எல் எப்படி எடுக்கிறது அப்படின்றத சொல்லிடுறேன். இமேஜ் யூஆர்எல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஆட் ஆயிரும். இந்த இமேஜ் யூஆர்எல் எப்படி எடுக்கிறதுனா ஜஸ்ட் இந்த இடத்துல அப்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்குதுல்ல, இதை நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கு இமேஜ் அப்லோட் கேட்கும். அப்லோட் கொடுத்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு இமேஜை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த கிறிஸ்டல்
ஓகே. இந்த ப்ராடக்ட் இமேஜ் நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணோனே கீழ வந்து காப்பி யூஆர்எல் இருக்கு. இத காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல மேனேஜ் ப்ராடக்ட்ஸ் அந்த செக்ஷனுக்கு போயிட்டு இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து நான் போட்டுக்கலாம். இப்போ நான் டெஸ்ட்ன்னு குடுத்து நான் போடுறேன் பாருங்களேன். டெஸ்ட் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் தென் ஆட் ப்ராடக்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஆட் ஆயிரும். இது நம்மளுடைய லேண்டிங் பேஜ்லையும் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். லாக் அவுட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விசிட் ஆகுது. ஓகே. இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இது மாதிரி வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அதுக்கு இன்னும் நிறைய கணக்கான வெப்சைட்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்.